ஹலோ மக்களே, இப்போ நம்ம பண்ண போற சேலஞ்ச் கடி ஜோக் சேலஞ்ச். எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம், ஆனா ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. அது என்ன ஸ்டேஜ்? வேஸ்டேஜ். நோ. அந்த ஸ்டேஜுக்கு போனா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ஆன்சர். சர்க்கிள் ஆர் ஸ்கொயர், இவங்க ரெண்டு பேர்த்துல யார் அறிவாளி? ஸ்கொயருக்கு 4 மூலை இருக்கு, சர்க்கிளுக்கு மூலையே இல்ல. ஓகே, ரைட் ஆன்சர். மேக்ஸ் எக்ஸாம்ல ஆடிட்டே தான் எழுதுறான் ஒருத்தன், ஏன்? அல்ஜீப்ரா. நோ. மேக்ஸ் எக்ஸாம் போனா மட்டும் ஆடிட்டே எழுதுறான், ஏன்? ஆடிட்டரா? நோ. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் போட முடியாது, ஆனா மேக்ஸுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஆன்சர் தப்பா இருந்தாலும் மார்க் போடுவாங்க. டெக் மார்க். ரைட் ஆன்சர். ஒரு ஐட்டத்தை சாப்பிடும் போது மட்டும் காதை முடிக்கிறாங்களாம், ஏன்? பொங்கல். நோ. இடியாப்பம். ரைட் ஆன்சர். ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் கலர் ட்ரெஸ்ல போறாங்களாம், ஏன்? ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் நடக்கும், ஆஃப் இயர்லி மந்த்லி அந்த மாதிரி நடக்கும், ஆனா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கலர் ட்ரெஸ்ல போறாங்க, ஏன்? டிராயிங் எக்ஸாம். நோ. ஆனுவல் எக்ஸாம். நோ. டிவி ஷோல நடிக்கிறவங்க, ஆட்ஸ்ல நடிக்கிறவங்களெல்லாம் சொல்லுவாங்க, அது பேர் வச்சுதான். ஆட்ல வரவங்க பேரெல்லாம் அதான் ஆடு. ஸ்டேஜில் அந்த ஃபேஷன் ஷோவில் நடக்கிறவங்க, அவங்க பேர்லாம் அதுதான் ஸ்டார்ட் ஆகி சொல்லுவாங்க. ஃபேஷன் டிசைனர். நோ. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுவீங்க, மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் தான் எழுதுவோம். இப்போ ஆனுவல் எக்ஸாம், ஆஃபல் எக்ஸாம்லாம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் தான் வைப்பாங்க. மாடல் எக்ஸாம். ரைட் ஆன்சர். And the winner is Cheetah. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.